நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுங்கிற வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கு. அப்படி சமீபமா இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணுங்கிறத குறித்து இன்றைக்கு பார்க்கலாம். இந்த பரலோக ராஜ்யம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் தான் தேவனுடைய ராஜ்யம். இந்த இரண்டு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிற வசனங்களே இன்றைக்கு எடுத்து பார்க்க போறோம். அந்த வசனங்கள் மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனமும், மார்க் 1 அதிகாரம் 15வது வசனமும். Matthew chapter 3 verse 2 and Mark chapter 1 verse 15. முதலாவது மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அடுத்தபடியா மார்க் 1 அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மத்தேயு 3வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. மார்க் 1 அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஏன் மார்க் 1வது அதிகாரத்தை எடுத்திருக்கிறோம்னா, அங்க தேவனுடைய ராஜ்யம்ங்கிற இந்த வார்த்தை அதே அர்த்தத்துல வருதுங்கிறத புரிந்து கொள்வதற்காகவே. அப்படி பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறதாகவே இருக்கு. நேற்றைய தினத்திலே பார்த்தபடி இது ஒரு அழைப்பை விடுக்கிறதாக இருக்கு. அதுலயும் முக்கியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது முறை இந்த பூமிக்கு வந்த போதும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இப்பொழுது அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நமக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுது. அப்ப பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு சொல்லப்படும் போது அது வருகையை குறிக்கிறதாக இருக்கான்னு கேட்டா அந்த படி அல்ல. அது வருகையும் உள்ளடக்கியதாக இருக்கு. அது வருகையை மாத்திரமே குறிக்கிறதாக இல்ல. ஏன்னா முதலாவது முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தையை பிரசங்கித்ததோடு அல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய ஊழியத்தை துவங்கின போது இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவரும் அவர் நியமித்த அப்போஸ்தலர்களும் இந்த வார்த்தைய அழைப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது எதற்காக? அவங்க எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக. அதே போலதான் நாம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறதுக்கு இப்போதும் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக நாம பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம வருகைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்பட முடியும். அப்படி நாம இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அதை இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது இல்லையா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அந்தபடியாக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்பணும். அதற்காகவே அந்த நாட்கள்ல யோவான் ஸ்நானனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நியமித்த அப்போஸ்தலர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனம் திரும்பும்படியா அழைத்தாங்க. எதிலிருந்து மனம் திரும்பணும்? அவங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியுமாக தேவன் பக்கமாக திரும்புபவர்களாக இருக்கணும். அன்றைக்கு இஸ்ரவேலர்களே தேவனுடைய ஜனமாக இருந்தாங்க. ஆனா புறஜாதிகளை போல அவங்களும் பாவத்துல விழுந்து தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. அப்படி இருந்த ஜனங்களை மறுபடியுமாக தேவனிடத்திற்கு திரும்புகிற அழைப்பாகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் தாமே தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நம்மை நீதிமானாக்கி மறுபடியுமாக தேவனிடத்துல ஒப்புரவாக்கினாரு. அவர் மூலமாக நாம தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டோம். அந்தபடி கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அப்படியாக அவர் கொடுத்த கட்டளையை அவருடைய சீஷர்கள் நிறைவேற்றும் விதமாக நம்ம எல்லாருக்கும் அதை அறிவிச்சாங்க. அப்படியாக அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம பாவத்தை விட்டு மனம் திரும்பின வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையே. அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் வழிவிலகி போனாங்களோ அந்தபடியே நாமும் இன்னைக்கு அநேக காரியங்கள்ல வழிவிலகி போனவர்களாகவே இருக்கோம் இல்லையா? இப்படி இருக்கிற நாமும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படணுங்கிறதுக்காகவே இந்த அழைப்பு மறுபடியுமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
எதனால? அவருடைய வருகை எப்ப வேணாலும் சம்பவிக்கலாம். இந்த உலகம் உபத்திரத்திற்குள்ளார போகலாம். இதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் மனம் திரும்பி நம்மை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளார பெற்றுக்கொள்ளணும். நாம மனம் திரும்புறோம்னா பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். அதனால்தான் ஆவியானவர் சபைகளுக்கு எழுதின கடிதத்துல கூட மனம் திரும்புதல முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி தேவனுடைய சபைகள் மனம் திரும்பும் போது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக ராஜ்யமானது நமக்கு சமீபமாக இருக்கு. நாம அதை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவதாக மனம் திரும்பி தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த ராஜ்யத்தை நாம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படி அதை விசுவாசிக்கிற நாம அதுல நிலைநிற்பவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போதே ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம காணப்படுவோம். இதை அறிந்து கொண்டு சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள மனம் திரும்பி அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ராஜ்யமானது சமீபமா இருக்குங்கிற அழைப்பை மறுபடியுமாக எங்களுக்கு கொடுத்த மனம் திரும்ப அழைக்கிறீங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு உம்மை விட்டு வழி விலகி இருக்கிற நாங்க மறுபடியுமாக எங்களை ஒப்பு கொடுத்து உம்மிடத்துல கிட்டி சேரவும் உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகரை இந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்த தேவரீர் எங்களை நடத்தி அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.